கஜபிழியே மகாலட்சுமி நித்தம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி நிம்மதி தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தனங்கள் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீதனலக்ஷ்மி மகாலட்சுமி மனதில் நிறைவாய். ஸ்ரீ ரத்தசப்தமி சுபதினத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருச்சுக்கனூரிலிருந்து நேர்குழு நேராக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் ரத்த சப்தமி தினத்தன்று குளிர் நிலவாம் சந்திரப்பிரபை வாகனத்தில் எழுந்தருளும் அழகை கண்குளிரக் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றது. இப்பொழுது நாம் அழகாக தாயார் சந்திரப்பிரபையில் தேஜோமயமாக வெள்ள வெளியேர் என்று இந்த வாகனத்தில் எழுந்தருளும் அழகை கண்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட இந்த தாயார் எத்தகையவள்? இவள் சந்திரன் சகோதரி என்று வேதம் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட சந்திரன் சகோதரியான இவள் சந்திர பிரபையில் எழுந்தருளுவது எத்தனை ஏற்றமா? சந்திரனுக்கு ஏற்றமா, இவளுக்கு ஏற்றமா என்று சொல்லும்படியாக உள்ளது இந்த அழகு. இந்த அழகை கண்டு களிக்க அனைத்து பக்தர்களும் இவ்விடத்தில் கூடியிருக்கின்றனர். இதை ஸ்ரீயம் சர்வே அப்பி வாஞ்சந்தி ச ஸ்ரீர் வாஞ்சதி சக்ரிணம் சக்கரபாணிகி அயம் தஸ்மாத் சர்வாதிக இதீரியதே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தான் பரத்தத்துவம் என்பதை வேதம் அறுதியிட்டு கூறுகின்றது. திருவில்லாத தாயார் இல்லாத நிவாசனை மட்டும் பரத்துவம் என்றோ, பிரான் இல்லாத தாயார் மட்டுமே பரத்தத்துவம் என்றோ எண்ணக்கூடாது. ஸ்ரீமானான நாராயணனே பரத்தத்துவம் என்பதனையும் ஸ்ரீமன் நாராயணனே சர்வ ஜீவர்களுக்கும் தஞ்சமாகின்றான் என்று வேதத்தை முன்னிட்டு கொண்டு ஆழ்வார்கள் பூர்வாச்சாரியர்கள் நன்கு உணர்ந்து உபதேசித்தருளியுள்ளனர். சுவாமி நம்மாழ்வார் சாதித்தருளிய திருவாய்மொழிக்கு ஈடு வியாக்கியானம் முதல் ஸ்ரீயப்பதி படியில் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் என்றும் துவங்கி திருவுடைய அடிகள் மையக் கண்ணாள் மலர் மேல் உறைவாள் உரை மார்பினன் என்றும் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் என்றும் கோல திருமாமகளோடு உன்னை கூடாது என்று பல பாசுரங்களாலே மகாலட்சுமி தாயோரோடு கூடியிருக்கும் பிரியாத இந்த ஸ்ரீமான் நாராயணனை பரத்வம் என்று சொல்லிற்று என்றார். இப்படிப்பட்ட எம்பெருமான் தாயார் இருவருமே இந்த சந்திரப்பிரபை வாகனத்தில் ஸ்ரீ பீஷ்மாச்சாரியாரின் பொருட்டு இந்த ரத்த சப்தமி தினத்தில் இத்தனை குறிப்பிட்ட வாகனங்களில், அதாவது காலையில் சூரிய பிரபையில் தொடங்கி இரவு சந்திரப்பிரபை வாகனத்தோடு முடியும்படியான இந்த சுபதினத்தில் நடுவில் மற்றும் பல வாகனங்களில் எழுந்தருளி தாயார் பக்தர்களை எப்படி பீஷ்மாச்சாரியாரை ரட்சித்தாளோ அதே போல இப்பொழுது அவன் பொருட்டு அந்த பீஷ்மாச்சாரியாரை பொருட்டு முன்னிட்டு கொண்டு நாமும் நன்றாக இவளை கண்ணாராக கண்டு களித்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்திரவதனமுடைய தாயார் அமிர்தம் வர்ஷிக்கிற மேகம் போன்று அன்று அலர்ந்த தாமரை மலர்களுக்கு இணையாக உள்ள இவளது குளிர்ந்த கருணை மிக்க பார்வை, இத்தகைய மேன்மையான திவ்ய திருஷ்டி எந்த திக்கில் படுகிறதோ அந்த இடத்தில் சம்பத்துகள் முண்டி அடித்து கொண்டு வந்து குடிக்கொள்கின்றன. இந்த அப்படிப்பட்ட அன்புமிக்க பார்வை இவளுக்கு ஏன் மலையப்பரே இவளிடத்தில் மயங்கியது இந்த பார்வையை கொண்டுதானே. இந்த கமல தடர்பால் மலர் கொண்ட இந்த அழகிய திருவிழிகளைக் கண்டுதானே அவனை மயக்கியது. தேவர்கள் தாயாரை சரண் அடைந்த தூர்வாச முனிவரின் சாபம் நீங்க பெற்று மூ உலகம் சம்பத்தில் கொழித்ததே இந்த பிரமாணமாக இருந்தது. இப்படி எல்லோரையும் கண்டு ரட்சிக்கத்தானே கருணை கூர்ந்து சந்திர பிரபையில் வீதி உலாவாக எழுந்தள்ளிக் கொண்டிருக்கிறாள் இவள். சந்திரனுக்கு கூட ஒரு தோஷம் உண்டு. முழு நிலவாக என்றும் நமக்கு காட்சி அளிப்பதில்லை. ஆனால் தாயாரின் கடைக்கண் வீட்சணமே பக்தர்கள் வேண்டுவதை வேண்டியவாறே அருள் செய்கின்றாள். பக்தர்கள் ஆத்துணை வள்ளல் தன்மை, பரம காருணிக்கம், பொறுமை, வாத்சல்யம் என்று ஒரு சேர சந்திரப்பிரபையில் ஆரோகணித்து தாயார் நம் பொருட்டு வீதை விழா கண்டருள்கிறாள் இந்த ரத்த சப்தமி தினத்தில். இப்படிப்பட்ட தாயார் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகளை கொண்ட இவள் அழகாக இந்த அடிகளை சேவித்து அருள் பாலிக்க எழுந்தளிக் கொண்டிருக்கிறாள். தாம் துஷ்டுகு முதாயுக்தாக ஸ்ரீ சூக்தேன மகர்ஷய என்று விஷ்ணு புராணத்தில் உள்ளது இவளை பற்றி. அதாகில் தாயார் திருப்பார்கடலில் உதித்ததும் முனிவர்கள் தேவர்கள் தாயாரை ஸ்ரீசுக்தத்தாலே துதித்து வழிபட்டவர்களாம். அமுதில் வந்த இன்னமுதமான பெண்ணமுதமாம் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சுதா என்று மங்கள பெயரிட்டு அழைக்கின்றது வேதம். தாயாரின் அளவற்ற திவ்ய நாமாக்களில் ஸ்ரீ என்பதும் லக்ஷ்மி என்பதுமே சிறப்புடையதாம்.
இத்துணை சிறப்புடைய ஸ்ரீ பத்மாவதி தாயார் அலர்மேல மங்கை திருவேங்கடமலையில் திருவேங்கடமுடையானின் திருமார்பை ஒரு நொடிபொழுதும் விட்டு அகலாது என்றும் சேர்த்தியிலேயே ஸ்ரீ வெங்கடவனின் திருமார்பில் இருக தழுவிக்கொண்டிருக்கின்றாள். பத்மாவதி தாயாரை பார்த்து ரசிகரான பக்தர் ஒருவர் ஒரு ஸ்லோகத்தை ஏற்றியுள்ளார். பவ்யம் பத்மஸ்வரூபம் பரிமளமபி சாதாய சிருஷ்டேய மிருத்வி பத்மே त्वं नित्यभोग्य प्रियतम अव पुरुषत् पुरुत्कर्ष जातासि शङ्काः विश्लेष्टुं न क्षमाहं क्षणमपि दयितत्वामिति व्याहरन्ति श्लिष्यन्ति कान्तवशः दृढम् अविरथं मोदसे வெங்கடாத்ரௌ என்று சாதித்தருளியுள்ளது ஒரு ருச்சிகரமானது. தாயாரான பத்மாவதி அலர்மேல் மங்கை எப்போதும் திருவேங்கடமலையில் திருவேங்கடநாதனின் திருமார்பை நெருக்கமாக தழுவிக் கொண்டிருக்கின்றாள். அதற்கு அந்த திருமார்பை அவளுக்கு சந்திரனை போல குளிர்ச்சி தருகின்றது போலும். உலகில் உள்ள புஷ்பங்களுள் மங்களகரமான புஷ்பம் தாமரை புஷ்பம். மிகவும் மென்மையானது. இதற்கே உரிய தனிச்சிறப்பான மனம் உடையது. ஆகையிலே இப்பூவில் வசிக்கும் பத்மாசிரி தாயாரான அலர்மேல் மங்கையும் மென்மையான உள்ளத்தை உடையவளாக திகழ்கின்றாள் என்பதே கவியின் திருவுள்ளம். தாமரை பூ போன்ற மென்மையான திருமார்பு திருவேங்கடமுடையனது. குளிர்ச்சியாய் சந்திரனை போல உடையது. திருமார்பை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரிய மனமில்லாது திருவேங்கடமுடையானின் திருமார்பை இருகத் தழுவிக்கொண்டு மகிழ்ந்து வசித்துக் கொண்டிருக்கின்றாள். தாமரை புஷ்பத்திற்கு உரிதான தனித்தன்மை வாய்ந்த மனமே ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் என்பதே கவியின் திருவுள்ள கருத்து. சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் பாசுரத்தில் அகலையில்லே நிறையும் என்பதையே விஸ்லேஷ்டும் நக்ஷமாகம் க்ஷணமபி கவியின் ஸ்லோகத்தில் சாதித்தருளியுள்ளார். ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தை அடியொற்றியே இது உள்ளது என்பர் பூர்வர்கள். தாயாரை இவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்ன என்பதை சற்றே பார்ப்போம். லோக்கத்தில் பிரிவு என்பது கர்ம சம்பந்தம் அடியாக வருவது. ஆனால் தாயாருக்கு தான் கர்ம சம்பந்தம் இல்லையே, பின்பு ஏன் இவ்வாறு சொல்வானேன்? மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள். இத்தகைய தாயார் விரும்பி இருக்கும் பெருமானின் திருமார்பு மற்றொன்று. சரண் அடையும் அடியார்களை ரட்சிக்கும்படியாக புருஷகாரம் செய்வதற்காகவே இவள் அகலையில்லேன் என்று எழுந்தருளி இருப்பது அவனுடைய திருமார்பில். இக்கருத்தை சுவாமி பிள்ளை உலகாரின் முமுட்சுப்படி துவய பிரகரணத்தில் இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே, அவனுக்கு இனிய பத்னியாய் இனிய விஷயமாக இருக்கையாலே கண் அழிவற்ற புருஷகாரம் என்று சாதித்தருளியுள்ளார். தாயாரின் சிபாரிசு இத்துணை காரியம் செய்யுமா? அதாவது பக்தர்களின் பொருட்டு செய்யும் சிபாரிசு பெருமானிடத்தே. அகில ஜெகன்மாதரம் என்கிறபடியே அடியார்களுக்கு இவள் தாயாயிருக்கும் இருப்பாலே இந்த சம்பந்தம் அடியார்களின் வருத்தம் கண்டு பொறுத்திருக்க மாட்டாதேயும் தாயார் இவள் இருக்கிற ஒரு தன்மையாலேயும் ஸ்ரீ வெங்கடவாணனுக்கு இனிய பத்னியாகவும் இருக்கிறாள். அந்த இருப்பாலே பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்கிறபடியே பெருமான் தாயாரின் சொற்படி நடக்கும்படி அபிமத விஷயமாக இருக்கிற ஒரு உயர்ந்த தன்மையை உடையவள். ஆகையாலே இந்த மங்கள குளிர்ந்த சந்திரப்பிரபையில் எழுந்தருளும் தாயாரை நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். அருள்வாள். அலமேலும் மங்கம்மா காணுவாய் அம்மா, என் மன ஆலயமே கனியே நீலாவே மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் கருணை நதி போல பாயுதே மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. திருவேங்கடேசனின் உயிரான ராணி, கோவிந்தன் மனவானின் பிரேம நிலவாணி. திருவேங்கடேசனின் உயிரான ராணி, கோவிந்தன் மனவானின்
நாதனே இருநீல கண்ணிலே வாழ நாதனே இருநீல கண்ணிலே வாழ ஒன்று சேர்ந்த உள்ளமே அணை கடந்த வெள்ளமே மங்கம்மா அம்மா பாரம்மா மங்கம்மா அம்மா பாரம்மா லோகமெல்லாம் நீயே திருவருளே கருணை நதி போல பாயுதே विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ